ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நடுவு சிபடன் லெவலில் எபிசோட் 452 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மலை வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல போதுனா வீடியோக்குள்ள டேரக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஒபிட்டோ வந்து ஊருக்குள்ள யாருக்குமே தெரியாம வந்திருப்பான். ஆனா அந்த டைம்ல வந்து இட்டாச்சிக்கு வந்து ஏதோ ஒன்னு கெட்டது நடக்க போகுதுன்ற மாதிரி அவனுக்கு வந்து தோணிட்டு இருக்கும். ஆனா அந்த டைம்ல தான் வந்துட்டு டோபி, அதாவது நம்ம ஒபிட்டோ பயப்புல ஊருக்குள்ள வந்து நைன்டல்ஸ புகுத்து விட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சு பொலன்னு பொழந்து எடுத்திருப்பான். என்னடா அது ஏதோ வந்து அலறல் சத்தெல்லாம் கேக்குதுன்னு வந்து நம்ம ஆள் இட்டாச்சி வெளியே வந்து பார்ப்பான். பார்த்தா ஊர் மக்கள் எல்லாரும் தெரிச்சடிச்சு ஓடிட்டு இருப்பானுங்க. அந்த பீஸ்ட் போட்டு வீடெல்லாம் சும்மா பொலன்னு பொழந்து எடுக்கிறப்ப அதுல பெரிய வந்து சேதங்கள்லாம் ஆகுது. அதாவது பல இடத்துல வந்துட்டு அந்த கல்லெல்லாம் வந்து விழுக ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் கூட சாஸ்கே வந்து இட்டாச்சி ரொம்ப ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறான். அண்ட் சாஸ்கே வந்து ரொம்ப சின்ன பையல இருக்கனால வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறான். பட் அதையுமே வந்து இட்டாச்சி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அண்ட் உடனே இட்டாச்சி வந்து அந்த நைன்டீல்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிப்பான். போயிட்டு இருக்கப்ப வந்து இசுமி வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பா. ஆனா அவளையுமே வந்துட்டு நம்ம இட்டாச்சி கூட்டு அண்ட் ஷெல்டர் இடத்துக்கு போயிட்டு இருப்பான். அண்ட் இந்த சிவிலியன்ஸ் எல்லாம் காப்பாத்துற பொறுப்பு வந்து ஃபுகாகிட்டோ, அதாவது அவங்க அப்பா கிட்ட தான் இருக்கு. அண்ட் அவங்க அப்பா வந்து இட்டாச்சியை தவிர மத்த எல்லாத்தையுமே வந்து பத்திரமா பாத்துக்கிறாரு. ஏன் அப்படின்னா இட்டாச்சி வந்து கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, கண்டிப்பா அவனால வந்து இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுங்கிறது அவங்க அப்பாவே வந்து சொல்றாரு. அண்ட் இந்த மாதிரி உச்சிகா கிளான் மெம்பர்ஸ் எல்லாருமே நம்மளுமே போய் ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. ஏன்னா அப்பதான் வந்துட்டு நம்மளோட கிளானும் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும், நம்மளோட கிளானோட பவர் என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. பட் ஃபுகாகு வந்து வேணான்னு சொல்லிடுவாரு. ஏன்னா நம்மளோட பொறுப்பு வந்து சிவிலியன்ஸை காப்பாத்துறது, அதுதான் ஹொக்காகே கிட்ட வந்து ஆர்டர், நம்ம அதுதான் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாரு. பட் உள்ளுக்குள்ள வந்து இதுமே அவருக்கு பிடிக்காம தான் இருக்கும். அண்ட் இந்த போர்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்திருப்பாங்க. அதுல நம்ம மினாட்டோ, குஷினா அண்ட் இருக்கா சென்சே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இறந்திருப்பாங்க. அண்ட் அந்த ஃபனரல் டைம்ல வந்துட்டு இருக்கா சென்சேவோட வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பாரு. அண்ட் ஹொக்காகிக்கு வந்து ஒரே ஒரு டவுட் என்னன்னா, யார் இந்த மேட்டரை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ரொம்ப குழப்பத்துல இருப்பாரு. அண்ட் அப்ப வந்துட்டு இசுமி வந்து இட்டாச்சியை மீட் பண்ணிட்டு அந்த இடத்துல காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லுவா. அண்ட் கட் பண்ணிட்டு வில்லேஜ் ஹையர்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, இதெல்லாம் எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் அதுக்கான வந்து வேலைகளையும் ஆரம்பிக்க போறானுங்க. அண்ட் உச்சிகா கிளான் மெம்பர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி அதாவது வில்லேஜோட ரொம்பவும் முக்குல வந்துட்டு அந்த வேலையை கொடுத்திருப்பான். அண்ட் உடனே ஃபுகாகுக்குலாம் செம்ம கோவம் வந்துடும். நாங்களாம் வந்து போலீஸ் ஃபோர்ஸ், எங்களுக்கும் சில மரியாதை இருக்கு, எங்களுக்கும் சில பவர்ஸ் இருக்கு, அதனால நாங்க சிட்டியோட மெயின்ல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுகாகு சொல்றப்ப டான்சர் ரொம்ப கேவலமா பேசுவான். ஏன்டா உங்களுக்குலாம் வந்து இந்த கார்னர் கொடுத்ததே பெரிய விஷயம், அந்த வேலையை பார்த்துட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசுவான். உடனே தேர்ட் ஓகாகே தான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் கிரவுண்ட் பக்கத்துல அவங்களை வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து உச்சிகா கிளான் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் பயங்கர கோவத்துல இருக்கானுங்க. அதுக்கான காரணம் அந்த நைன்டீல்ஸ் அட்டாக் வந்தப்ப இவங்களை ஃபைட் பண்ணவே விடல, அதுக்கான காரணமும் இருக்குது. ஏன்னா இவங்களோட சரிங்கனை யூஸ் பண்ணி அந்த நைன்டீல்ஸை கண்ட்ரோல் எடுத்து இவங்க திரும்ப அந்த ஊர் அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பயம். அண்ட் இந்த மீட்டிங்ல எல்லாருமே வந்து ரொம்ப பயங்கரமா வந்து இந்த மாதிரி இவ்வளவு மிஸ்டேக் இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிப்பானுங்க. பட் ஃபுகாகு வந்து சொல்லிடுவாரு, நம்ம எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா இருந்துதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், இப்ப எப்படி நம்மளோட இடத்த மாத்தி இருக்கோமோ அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை கலைச்சிருவாரு. அண்ட் வெளியே வர்றப்ப வந்து இட்டாச்சி வந்து சம வேமா ஓடி விட்டுருப்பான். அந்த டைம்ல வந்து ஃபுகாகு வந்துட்டு வா நம்ம ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் அவரோட ஃபயர் ஸ்டைல போடுவாரு. ஆனா அதெல்லாம் வந்து இட்டாச்சி பார்த்துட்டு திரும்ப அவன் ஒரு தடவை போடுவான் பாருங்க, அவரோட பெருசா போடுவான். அண்ட் இந்த காரணத்தினாலதான் எப்பவுமே ஃபுகாகு வந்துட்டு சாஸ்கே கிட்ட நீ இட்டாச்சி மாதிரி வரணும், இட்டாச்சி மாதிரி உன்னால என்ன பண்ண முடியல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் அந்த டைம்ல ஃபுகாகு வந்துட்டு சுத்தி முட்டி இருக்க பில்டிங் பார்ப்பாரு. அதெல்லாம் பாக்குறப்ப உச்சிகா கிளானை வந்து அடைச்சு வச்சிருக்க ஒரு ஃபீலிங் மட்டுமே இருக்கான். பட் அதெல்லாம் அவர் கண்டுக்கல. அண்ட் வந்து இட்டாச்சிக்கு 6 வயசு ஆயிருச்சு. அவனை வந்து ஒரு அகாடமியில சேர்க்கணுங்கிறக்காக வந்துட்டு அகாடமியோட அந்த செரிமனிக்கு போறாரு. அண்ட் வழக்கம் போல ஹொகாகே வந்து பல ஸ்பீச் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கிளாஸ்ல வந்து அலோகேட் பண்றாங்க. அண்ட் ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. பல பேர் வந்து இந்த சுரிக்கனை தூக்கி போடுறானுங்க, பட் கரெக்டா போட மாட்டானுங்க. பட் நம்ம இட்டாச்சி செம அழகா தூக்கி போடுறான். அண்ட் இப்படி இட்டாச்சி வந்து எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கத பார்த்துட்டு ஒருத்தனுக்கு செம போறாம. அண்ட் அவனுக்குமே இட்டாச்சிக்கும் ஃபைட்டுக்கு வருது. அந்த ஃபைட்ல அசால்ட்டா இட்டாச்சி ஜெயிச்சிருவான். அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து சாஸ்கே கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். அண்ட் எப்ப அவங்க அப்பா வராரோ அந்த டைம்ல போய் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு ஜுட்சு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அண்ட் இதெல்லாம் வந்து இட்டாச்சி கேட்கறப்ப வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும். அண்ட் நம்ம இட்டாச்சி மேல வந்து பொண்ணுங்களுக்கு செம்ம ஒரு கண்ணு இருக்கும். எப்ப பார்த்தாலும் இட்டாச்சி இட்டாச்சின்னு இருப்பாங்க. பட் நம்ம இட்டாச்சி வந்து ஒரு சிக்மா மேல், எவனையும் கண்டுக்க மாட்டான். பட் அந்த பொறாம பிடிச்ச பையனுக்கு மட்டும் யாரா இவன் மேலே எல்லாம் வலிஞ்சு விழுகுறாங்க, இவனை இன்னைக்கு போட்டு தலவ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளெல்லாம் கூப்பிட்டு அடிக்க போவான். போற வழியில ஒரு குண்டை மேல
மேல இடிச்சிருவான். இடிச்சிட்டு சும்மா போகாம யாரா நீ இவ்வளவு பெருசா நிக்கிற அப்படி இப்படின்னு சில வார்த்தைகள் விட்டுருவான். அவனும் வந்து டேய் இன்னைக்கு நீங்க செத்தீங்கடா அப்படின்னு சொல்லி கைய பேச ஆரம்பிச்சிருவான். அடுத்த செகண்டே போட்டு பொல பொலன்னு பொளந்து இவங்க தெரிச்சடிச்சு ஓடுவானுங்க. அப்பயுமே விடாம பின்னாடியே வருவான். அந்த 3 பேர் உடனே இட்டாச்சி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவானுங்க. டேய் நீ தான் அந்த கேங் லீடரா அப்படின்னு சொல்லி இட்டாச்சியை பார்த்து அடிக்க வருவான். அதுக்கப்புறம் வந்து பயவுல ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இட்டாச்சி வந்து அவனை போட்டு பொல பொலன்னு பொளந்து எடுத்துறான். அந்த டைம்ல அந்த 3 பேர் பிளான் பண்ணி அடிக்க வந்தாங்கல்ல, அவங்களே இட்டாச்சி தலைவரே இட்டாச்சி தான் மாசு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவானுங்க. இட்டாச்சிக்கு வந்து ஒரே கடுப்பு, யாரா அவனுங்க தேவையில்லாம வழியில வந்து குறுக்கால வந்துட்டு தேவையில்லாம புகழ்ந்து தள்ளுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்த நாள் தான் வந்து இட்டாச்சிக்கு பல டவுட், அதாவது இந்த சாவுனா என்ன, பொறப்புனா என்ன, சினோபினா என்ன, இந்த உலகனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இட்டாச்சி எப்பவுமே வந்து கிளாஸ் ஃபர்ஸ்டா வருவான். அதெல்லாம் நினைச்சவங்க அப்பா ரொம்ப பெருமைப்படுவாரு. எப்பவுமே கிளாஸ் டைம்ல வந்துட்டு எதையாவது பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். புது திங்ஸை கத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டே தான் இருப்பான். அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப சுசுயு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பார்ப்பான். நீ பயங்கரமா பிராக்டிஸ் பண்றியே, இந்த அகாடமி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சும்மா வந்து பிராக்டிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி சிசுவி கேக்குறான். கொஞ்சம் பெரிய பையனா தான் இருக்கிறான். அப்படியே கட் பண்ணிட்டு அகாடமியில காட்டுறாங்க. அங்கேயும் ஒரு இட்டாச்சி இருக்கான். அவன் பார்த்தா புக் படிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல அந்த ஒரு பெரிய பையன் வந்து அடிக்க வந்திருப்பான்ல, அவன் இன்னொரு 3 பேத்த கூட்டு வந்து அடிக்கிறதுக்காக வந்திருப்பான். அந்த டைம்ல சரியான ஒரு ஃபைட் போகும். ஃபைட்ல எப்படி அந்த தடியை வந்து லாக் அடிச்சு வந்து இட்டாச்சி ஒரு பஞ்ச் கொடுப்பான். அந்த இட்டாச்சி மறைஞ்சு போயிடும். அதுக்கான காரணம் இட்டாச்சி ஒரு ஷேடோ க்ளோன். அந்த டைம்ல இட்டாச்சி சிசுவி கிட்ட வந்துட்டு எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ட்ரைனிங் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, வாருக்காக தான், வார ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சிசுவி சொல்றப்ப, ஆமா அதேதான் எனக்கான காரணமும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சி வேமா ஓடி போயிருவான். கட் பண்ணிட்டு நம்ம இட்டாச்சியோட கிளாஸ் டீச்சர் தான் காட்டுறாங்க. அவரு ஹொக்காகியா முன்னாடி போயிட்டு இட்டாச்சியை பத்தி சில விஷயங்கள் பேச ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி இட்டாச்சி இப்பவே ஷேடோ க்ளோன்ஸ் பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட இந்த அகாடமில இருந்து வெளியே போறதுக்காக தான் ஒரு ஜுட்சு, அதுதான் ஷேடோ க்ளோன். பட் இவன் இப்பவே அதை வந்து பெர்ஃபெக்ட்டா பண்றான். இது மட்டும் இல்லாம பல ஜுட்சுவை இப்பவே கத்துக்கிட்டு பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால அகாடமியில வைக்கிறதுக்கு பதிலா அவனை அடுத்த லெவல்ல நம்ம ப்ரோமோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிஞ்சா கேட்பான். கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு, இப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து இவ்வளவு பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் நல்லவனா இருக்கணும். அதுக்காக இப்பவே அவனை கிராஜுவேட் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லி அகாடமில இருந்து கிராஜுவேட் பண்ணி விட்டுருவாங்க. இதெல்லாம் இட்டாச்சி அவங்க அப்பாட்ட சொல்றப்ப அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப பெருமைப்படுவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு 3 மேன் ஸ்குவாட், இப்ப எப்படி நம்ம நருட்டோ, சாஸ்கே, சக்குரா இருக்காங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஸ்குவாட வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல எல்லாருமே காண்டா இருப்பானுங்க. அதுல பார்த்தா நம்ம இட்டாச்சி கெத்தா உட்கார்ந்திருப்பான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.